இந்த குவாலிட்டி இருக்குல்ல, யூ புஷ் த இண்டஸ்ட்ரி ஃபார்வர்ட். Yeah, தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் Yeah. நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு சே இல்ல இந்த படங்கள் பண்ண போறேன்னு ஒரு Yeah. கட் வச்சுட்டு இதுக்கு மேல ஆமா, correct. பட்ஜெட். தட்ஸ் சோ என்கரேஜிங் ஃபார் சோ மெனி பீப்புள் டு கெட் இன்டு த இண்டஸ்ட்ரி இட்செல்ஃப். Yeah. நீங்க தான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நீங்க வந்து மியூசிக் போடுறப்போ யூ பிகம் த ஃபேஸ் ஆஃப் இட் அண்ட் யூ பிகம் த பியர் ஆஃப் இட். பேசிக்கா யூ இட்ஸ் a யுவன் மியூசிக்கல்னு சொல்றப்போ அதுக்கு ஒரு Yeah. தேங்க் யூ ஃபார் தட். சோ நான் as I said No, நாங்க வந்து அதான் சொல்றேன். It gives me more pleasure to do my musical experiments in those sort of films. Like Yeah. if you take அந்த படத்தோட சின்னஞ்சிறு சிக மனசுக்குள் ஜொலிசுக அந்த படத்தோட ஆல்பம்ல எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் we did a like ஒப்பாரி song with a heavy folk back in the day. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ல தான் பண்ண முடியும் என்னால. இது ஒரு பெரிய பிகியோட இதுல என்னால பண்றதுக்கான ஸ்கோப் இருக்காது. ஏன்னா அதுல டெம்ப்ளேட்டோட இருக்கும். யூ ஆர் ஃபிட்டிங் இன்டு யூ ஹேவ் டு ஃபிட் யுவர் ஐடியாஸ் டு த டெம்ப்ளேட். இங்க அது கிடையவே கிடையாது. இங்க என்ன ஆட்டோ நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க 100% நீங்க கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மை ரேஞ்ச் ஆஃப் மை மைண்ட் இஸ் வைல்ட். ஸோ ஐ கேன் கோ ஆல் ஓவர் த பிளேஸ். Superbly put. One more thing now. As I said, you have given, I don't know, you have been living with all of us for since you are 16. எங்க தமிழ் மக்களோட உலகம் ஃபுல்லா வந்து நீங்க you are living in heart. என்னோட ஃபேவரட் ஆல்பம் வந்து உங்களோடதுல நிறைய நம்ம பேசினாலும் எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா மூவிக்கு நீங்க வந்து கண்ணுங்களா செல்லங்களான்னு போடுற மியூசிக் வந்து எனக்கு ஏன்னா இப்படி ஒருத்தங்க யோசிக்க முடியுங்கிறது எனக்கு வந்து அது அந்த ஐடியாவே எனக்கு வந்து சோ ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இது வந்து எல்லாமே குழந்தைங்க தான், என்னோட குழந்தை தான் ஒரு ஆன்சர் வரலாம். பட் இருந்தாலும் நாங்க இதை கேக்குறேன். உங்களோட சாங்ஸ்ல உங்களோட ஃபேவரட் நீங்க அதிகமா கேட்கக்கூடிய ஃபேவரட்னு கூட இருக்கிற நீங்க அதிகமா இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில கேட்கக்கூடிய பாடல்கள்னா ஒரு 5 பாட்டு சொல்லலாம்னா உங்களோட சாங்ஸ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? You have to, I'll be honest. Yeah. I won't listen to my expected answer. I don't the reason being is I don't want any, I'm still searching for my favorite song. So that drives me to create. You get it? Yeah. So you're still not convinced to that moment where you say இதுதான் என்னோட பெஸ்ட் அப்படினு சொல்றதுக்கு நீங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகல. So I'm still searching. So if you ask me what my favorite is, I'm still searching for it. Okay. Wow. So that drives me to keep going, you know. So both ways. But sometimes திடீர்னு ஏதாவது எஃப்எம்ல போடுவாங்க, அது அப்படியே கேட்பேன். எந்த சாங் நான் பண்ற சாங் நான் எது கேட்டாலும் எனக்கு என் ஸ்டுடியோ மூமெண்ட் குள்ள தான் போயிடுவேன். இந்த பாட்டு பாடும்போது நம்ம சோஃபால தூங்கிட்டு இருந்தோம், சிம்பு வந்து எழுப்புனாரு, அப்படிதான் இருக்கும். ஐ கோ டு த ஸ்டுடியோ மூமெண்ட் ஒன்லி, லைக் how it happened, how you know how I created this sound or these kind of things. நீங்க அதிகமா கேக்குற பாட்டு என்ன? நீங்க எந்த சாங் கம்போஸ் பண்ணதா ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னா டாப் 5 இந்த இது செம்ம பண்ணுப்பா, இது வந்து நான் ரொம்ப இமோஷனலா கனெக்ட். இறகை போலே ஒரு நாள் இல்ல எவன்டி ஒண்ணு பேசான் அதெல்லாம் crazy, like you are co-lyricist. no he told me the idea on the phone. போன்ல சொன்னோனே நான் ஐடியா புடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு ஐடியானா எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா இப்படி ஒரு பாட்டு கிரேசியா புடிச்சிட்டா சார் அப்படின்னு. ஓகே என்ன சொல்லுங்க, எவன்டி ஒண்ணு பத்தா கையில கட்சா செட் அப்படியா கிளி, ஓகே இது பண்றோம் அப்படிதான். It will be like random இதுதான். So அப்படி பண்ணது. And we wanted to go like all out EDM crazy stuff. So அப்படி பண்ணது. And maybe பருத்தி வீரன் some அறியாத வாய்ஸ், அறியாது பறவை எங்க இருக்கிற. ஓகே, நாங்களும் அதிகமா என்ஜாய் பண்ண சாங்ஸ்குள்ள தான் நீங்க அதிகமா கனெக்ட் ஆகி கம்போஸ் பண்ண சாங்ஸ் இருக்கு. Good to know that. Yeah.